வசியங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க, அவங்களால ஒன்று சேர முடியாமல் ரொம்ப என் ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப ஆசையாக இருக்க மாட்டேங்கிறாரு, வேறு ஒருத்தங்களோட உறவு வச்சுட்டுருக்காங்க. ஜனவசியம் பண்ணிக்கணும். ஜனவசியம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கூட்டம் வந்து சேரும். அது வந்து வியாபாரமானாலும் சரி, இந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. ரொம்ப பீக்கில் இருந்தவங்க ரொம்ப லோவாக வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க இழந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வைக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கேன் நான். ஒரு பெரிய ஒரு விஐபி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. லாஸ் ஆகி சூசைட் வரலுமே போயிட்டாங்க அவங்க. நானே இப்போ ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது எதிர்முனையிலேருந்து யார் பேசுகிறாங்கிறது என்னோடய இன்ட்யூஷனுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கேட்குறாங்க மேம்? நான் ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மேடம், அவங்க எனக்கு வேணும்னா கேட்பேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். இது யார்? என்னோடய கொழுந்து அப்படின்வாங்க. சப்போஸ் அந்த பர்சன் வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்து ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்து இன்னொரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது ஓகே. அது மேரேஜும் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இருக்கிற ஒரு ஃபேமிலியை அவங்களால காப்பாற்ற முடியலங்கும் போது இன்னொரு லைஃப் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன அந்த ஒரு சிலருக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் என்னை பற்றி ஒரு தவறான கமெண்ட்டை போடுறது, அது போடுறது. பட் ஐ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வசியத்தில் சிறந்து விளங்கும் ஹேமா மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசியத்தை பற்றி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கங்க மேம். நம்ம வந்து வசியத்தை பற்றி ரொம்ப நாளாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்துட்டு நார்மலான மனிதர்களுக்கு வந்துட்டு வசியம் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் இப்போது செலிப்ரிட்டிஸ், பொலிட்டீஷியன்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அவங்களுக்குலாம் கூட வந்துட்டு வசியம் ரொம்ப ஒரு சிறந்த தீர்வாக இருக்குமா மேம்? கட்டாயம். ஏன்னா அவங்க வந்து ஜனவசியம் பண்ணிக்கணும். ஜனவசியம் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கூட்டம் வந்து சேரும். அது வந்து வியாபாரமானாலும் சரி, இந்த மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும் உங்களுக்கு ஜனவசியத்தை. ஸோ அதனால் அந்த வசியம் யூஸ் பண்ணால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க, வருவாங்க. இப்போது சாதாரண மனிதர்களுக்கு கூட அவ்வளோ ஈர்ப்பு சக்தி வந்து தேவையான நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அவங்களும் சக மனிதர்கள் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஈர்ப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு இந்த மையம் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் பயன்படுத்தலாமா? அவங்க வந்து ஜனவசியத்துக்கு யூஸ் பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கலன்னா, இதே தான் நான் எல்லா வீடியோனும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா வசியங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க, அவங்களால ஒன்று சேர முடியாமல் ரொம்ப என் ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப ஆசையாக இருக்க மாட்டேங்கிறாரு, வேறு ஒருத்தங்களோட உறவு வச்சுட்டுருக்காங்க. இதுதான் எனக்கு கால்ஸ் வர்றது. ஸோ இது மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய லேடிஸு அழுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, ஆனால் அந்த கொஞ்சம் அவங்களுக்கு பேஷன்ஸ் அது வந்து கர்மா சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஒரு சிலருக்கு, மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சிலருக்கு 3 டேஸ்லேயே கரெக்டாக ஆகிடுது. ஒரு சிலருக்கு ஒரு 10 டேஸ், 21 டேஸ், சிலருக்கு 48 டேஸ் கூட ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த வசியம்ங்கிறது வேறுபடும். அது வந்து கர்மாவை பொறுத்தது. அதுக்கு தான் நாங்கள் வந்து அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோலாம் அனுப்புனாங்கன்னா அதை பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்குமே கொஞ்சம் நிறைய மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அதுக்குரிய நேரம் காலம் பார்த்து அந்த வசியம் மையம் வந்து தயாரித்து கொடுக்குறோம். மேம், இப்போது நார்மலாக வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களால வந்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன விஷயம் தேவையோ அந்த சர்வீஸ் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். இப்போது அதே வந்துட்டு அப்ராடில் இருந்தெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களாம் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த சர்வீஸ்லாம் அவங்களுக்கும் கிடைக்குங்களா? கட்டாயம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இந்த ஃபோன் கால் பண்ணுறாங்க இல்லையா, வாட்ஸ்அப் கால் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் கால்லேயே அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபோன்லேயே அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்லிவிட்டு அவங்களுக்குரிய திங்ஸ் மட்டும் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் வந்து 4X அந்த இது இருக்குது இல்லையா, ஃபெடெக்ஸில் அந்த ஃபெடெக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு DHL அந்த மாதிரி ஒரு கொரியரில் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். ஓகே, சூப்பர். ஸோ அப்படி அனுப்பிவிடும் போது ஒவ்வொரு ஃபோன்லேயே அவங்களோட என்ன விஷயங்கள் அவங்க எங்களோட பகிர்ந்துக்கணுமோ அந்த விஷயங்களை சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற தீர்வை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது ஒவ்வொரு ஃபோன்லேயே அந்த விஷயம் நடந்துடும் அவங்களுக்கு.
கண்டிப்பா மேம். இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி, அவங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு அவங்களுடைய கர்மாலாம் வந்துட்டு எடுக்கலாம். அவங்க கிட்ட வந்துட்டு ஆன்லைன்ல வீடியோ கால்ல பேசும்பொழுது நெறைய விஷயங்களுக்கு வந்துட்டு தீர்வு குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ அப்ராட்ல இருந்து கூட அவங்க வந்துட்டு வீடியோ கால் மூலமா உங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே அந்த தீர்வுலாம் உங்களுக்கு கிடைக்குமா? உங்கள வந்துட்டு இப்போ வீடியோ கால்ல பார்க்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்கள நேர்ல பார்த்து ஒரு ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிற மாதிரி தானே அது ப்ரொவைட் பண்ண முடியுங்களா? மன்னிக்கவும். நான் வந்து லாஸ்ட் டைமும் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ம். நம்ம வந்து வீடியோ கால்லாம் நாங்க அக்செப்ட் ஓகே. பண்ணுறதில்ல. ம். ஓவர் வந்து வாய்ஸ் கால் அவங்க வந்திருந்தாங்கன்னா, லைன்ல வந்து பேசுனாங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோஸு, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ம். அனுப்பினாங்கன்னா, அத பார்த்து நாங்க பண்ணி குடுத்துருவோம் இது. ஓகே. ம். ஸோ, அதனால வீடியோ கால் நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறதில்ல. ஏன்னா, ஓகே. ம். நமக்கு அது சரியா வரல. ஸோ, ம். அதனால ஒவ்வொரு ஃபோன்லேயே அவங்க பேசுனாங்கன்னா, ம். அதுக்குரிய பரிகாரங்களோ, அதுக்குரிய அந்த கர்மா கிளென்சிங்கோ, ஹீலிங்கோ, ப்ளஸ் இந்த வசியமையு இதெல்லாமே இந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே அடங்கிடும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு ஒரு அம்மா ஃபாரின்ல தான் இதில் இருந்தாங்க, யூகேல. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் அப்படியே இருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் இருந்து அவங்க அவங்க வீட்டுக்கே வராமல் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து வசியம் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ அழகாக அவங்க ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக வரமாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சு இருந்தவங்க தான். ஓகே. ஆனால் அது இந்த வசியம் மையே இங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்குரிய பூஜைலாம் பண்ணி அவங்களுக்கு அந்த விஷயத்த நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். அது வித்தின் 3-4 டேஸில் அவங்களுக்கு நடந்துச்சு. நடந்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வேறு வேறு விஷயங்கள்லாம் அவங்க பகிர்ந்துட்டு அதுக்குரிய வேலைகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துருந்தோம். இப்போ நல்லா இருக்காங்க அவங்க. ஓகே. சூப்பர் மேம். கேட்கும்போது நல்லா இருக்கு. இப்போ பிசினஸ் பீப்பிள்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு பிசினஸ்ல ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கும்பொழுது, யாருக்குமே நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஐடியா வராது. அவங்க ஒன்ஸ் வந்து ஒரு லாஸ் ஃபேஸ் பண்ணும்போதோ, அவங்களுடைய கரியர்ல வந்துட்டு கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணும்போதோ மட்டும் தான் அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ட வந்து தேடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப பீக்ல இருந்தவங்க ரொம்ப லோவா வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள திருப்பி வசியத்தின் மூலமோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா திருப்பி அவங்க இழந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் வைக்க முடியுமா மேம்? கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கேன் நான். ஒரு பெரிய ஒரு விஐபி அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. நடக்கும்போது அவங்க டவுன் டு எர்த் அப்படியே இதில் வந்துட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் ஃபுல்லுத்தையும் லாஸ் ஆகி, அந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்தேன். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 1 இயராவது எடுக்குது. எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கர்மா கிளென்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்கு அந்த டோர்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகி போகும் நமக்கு. அந்த பாதை வந்து தெளிவாக அவங்களுக்கு கிடச்சிரும். அப்படி நாங்கள் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணி, ஹீலிங் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள நீர்நிலையிலலாம் சிலதெல்லாம் குளிக்க வச்சு, குளிக்கிறதுக்கு சொல்லி, அந்த அப்புறம் வந்து பித்ருக்கு சாபம் இருந்துச்சுன்னா அது சரி பண்ணி, அதுக்கு அடுத்து இந்த வசிய பூஜை அதெல்லாம் பண்ணி, இப்போ வந்து நல்ல பிஸ்னஸ் பீப்புளெலாம் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. லாஸ் ஆகி சூசைட் வரலுமே போயிட்டாங்க அவங்க. அந்த ஒருத்தர். அவங்களுக்குரிய விஷயங்கள் என்னோட கண்ணில் பட்டு நான் அதை வந்து செஞ்சு கொடுத்தேன். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இப்போ ஆனால் அது வந்து ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு கிளியர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு அவங்க ஃபுல்லாக சரியாகி வர்றதுக்கு. அந்த மாதிரி அவங்கவுங்க கர்மா பொறுத்தது அது. ஓகே. மேம் நான் ஒரு விஷயம் பார்த்துருந்தேன் என்னன்னா, உங்களுக்கு வந்து வசியமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு, உங்களுடைய மனநிலை வந்துட்டு சரியா இருக்கணும். நீங்க வந்துட்டு அது உங்களுக்கு நடக்கும்னு நம்பினா மட்டும் தான் அது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். அது உண்மைதானா மேம்? கண்டிப்பாக உண்மை. நானே இப்போ ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது எதிர்முனையிலேருந்து யார் பேசுகிறாங்கிறது என்னோடய இன்ட்யூஷனுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். யார் பேசுகிறா என்ன அப்படின்னு. அப்படி தெரியும் போது இவங்களுக்கு அவங்களோட விஷயத்தை எடுக்கும்போது அவங்க பேசி அவங்களோட விஷயத்தை பற்றி பேசும்போதே எனக்கு வந்து தெரிஞ்சிடும். அவங்களோட விஷயம் வந்து பண்ண முடியும் முடியாது அப்படிங்கிறது. நான் மகாலட்சுமி தான் சுவாமி கும்பிட்றேன். ஸோ அது மூலிமா நான் உத்தரவு வாங்கிட்டு நான் அவங்கக்கிட்ட ஒரு 1 டே டைம் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சொல்லிவிட்டு அந்த பார்த்துட்டு அவங்களுக்கு அது ஓகே ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே ஆகாதுன்னா சிலர் நிறைய பேருக்கு நான் வந்து தவறான உறவுகள் போகும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும்போது நான் வந்து முடியாதுன்னே சொல்லிடுறது என்னால். அவங்க கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கேட்குறாங்க மேம்? அதாவது இப்போது நான் ஒருத்தங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மேடம், அவங்க எனக்கு வேணும்னா கேட்பேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு மேடம். இது யார்? என்னோடய கொழுந்து அப்படின்வாங்க.
அப்புறம் ஒரு சிலர் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒருத்தங்கள, அவங்க வந்து விடோவாக இருக்காங்க, சரி நான் மேரி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், அதுக்காக வசியம் வேணும்னுவாங்க. விடோவாக இருந்தால் சரி, சப்போஸ் அந்த பர்சன் வந்து மேரேஜ் ஆகாமல் இருந்து ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்து இன்னொரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அது ஓகே. அது மேரேஜும் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்களையும் நான் பார்த்துக்குறேன். ஏன்னா இருக்கிற ஒரு ஃபேமிலியை அவங்களால காப்பாற்ற முடியலங்கும்போது இன்னொரு லைஃப் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு என்ன அந்த ஒரு எ உத்தரவாதம் இருக்குது. அதனால் நான் அந்த விஷயம் பண்ணி கொடுக்கறதில்ல, வேண்டான்னு சொல்லிடுறது. ஓகே மேம். இப்போது வசியம் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ உங்ககிட்ட எப்போ பேசும்பொழுதுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு சரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பண்ணித்தருவோம் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்போ உங்ககிட்டயுமே வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துக்குலாம் வசியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சில தவறான விஷயங்களுக்குலாம் கேட்குறாங்க இல்லையா? இப்போது வேறு யாருனா இந்த மாதிரி சில தவறான விஷயங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்து கூட இருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அடிபணிஞ்சு கூட போயிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அதை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியுமா மேம்? அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஒருத்தங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட அந்த மாதிரி தொலைச்சிட்டாங்களாமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் வசியம் பண்ண சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இதில் இருக்கிறவங்க தான், அவங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க தான். அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து திருப்பி எங்ககிட்ட பண்ணும்போது நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வித்தின் ஒரு 4-5 டேஸ்லேயே அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு என் மேலே ரொம்ப பிலீஃபு. ஸோ அதனால் ஒரு சிலருக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு என்னை பற்றி ஒரு தவறான கமெண்ட்டை போடுறது, அது போடுறது. பட் ஐ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், நம்ம வந்து சொசைட்டி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு தான் வரோம். நம்ம அதுலேயும் சிலர் வந்து இந்த மாதிரி பண்ணுறதும் உண்டு. ஸோ அதை பற்றி நம்ம மைண்ட் பண்ணாமல் நம்ம இலக்கை நோக்கி கடவுள் நமக்கு கொடுத்த சர்வீஸ் இதை இல்லையா? ஸோ அதை நோக்கி நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். எஸ் மேம். இப்போ வசியம் அப்படின்னு சொல்லும்பொழுது முன்னாடி வந்துட்டு ரொம்ப கம்மியான பேர் தான் வந்துட்டு இந்த வசியம் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு வசியம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்க இல்லையா? ஸோ மக்கள் வந்து ஒரு ஸ்கேம் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு தவறான ஆளை சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஒரு செக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் மேம்? அவங்க வந்து ஒரு ஜாதகம் பார்த்தாலே அவங்களுக்கு வசியம் பண்ண முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும். ஒருத்தங்க பேசும்போதே தெரிஞ்சிடும் இல்லையா, அவங்க வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவங்க இப்போ எதிர்முனையில் பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து கிளியராக என்ன அவங்க டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேட்டு அப்படி தான் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் நான் 1000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன், 2000 ரூபாய்க்கு பண்ணித்தரேன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகை வந்து அதுக்கு ஒரு 48 நாள் ஜபிச்சு அதுக்குரிய மந்திரங்கள்லாம் சொல்லி கடவுளோட ஆசீர்வாதம், முக்கியமாக கடவுளோட ஆசீர்வாதம் மொத்தமாகவே ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா ஒரு 10 பேருக்கு தான் அவர் வந்து ஆசி வழங்கியிருப்பார். ஓகே. அது நான் பெரிய ஆளுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த மாதிரி இது வந்து இயற்கையாகவே நடந்தது எனக்கெல்லாம். ஸோ நான் வந்து ஒரு 20 வருஷம் தவம் இருந்துச்சு, அதனால் இயற்கையாக நடந்தது. நான் இந்த லைனுக்கு வரணும்னு வரல. பட் இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு இன்டிமேஷன் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை பண்ணுறதுக்கு நான் அதுக்குரிய கால நேரம் வந்து அந்த டைம் தான் என்னால் இந்த விஷயம் பண்ண முடிஞ்சுது. எல்லாரும் எடுத்தோம் போனோம், நம்ம வந்து என்னது இந்த வசம்பு எரித்து அது பச்சை கற்பூரம் போட்டு இப்படி பண்ணுங்க அப்படிலாம் வரலாம். அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஆனால் வசியங்கிறது கொடுக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டு போனீங்க, நீங்கள் அந்த மாதிரி மையெல்லாம் நீங்கள் வீட்டிலே தயாரித்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது யாரும் என்கிட்ட சண்டைக்கு வர வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து வச்சு போகும்போது இது ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் போகும்போது எதிரில் பார்க்கும்போது அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, ஆனால் வசியத்துக்குன்னு ஒரு சில மூலிகைகள் கட்டாயம் இருக்குது. அந்த மூலிகையை பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சும்மா லேசாக இவ்வளோ தான் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க ரெடியாக இருக்காங்க வாங்கிறதுக்கு. ஆனால் அப்படி வாங்கினா அவங்க எத்தனை பேர்கிட்ட 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஏமாறுவாங்க இல்லையா? எங்களதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களோட வசிய மையில். அதில் வந்து நிறைய ஒரு 21 மூலிகை கிட்ட போடுவோம். அதெல்லாம் போட்டு அதுக்கு மந்திர ஜபம்லாம் இருந்து அது வந்து அதுக்குரிய மந்திரங்கள், அதுக்குரிய தேவதையை வரவழைச்சி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் தான் அந்த வசிய மை வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
ஒர்க் அவுட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தாமதமாகலாம், ஆனால் கட்டாயம் அவங்களுக்கு வேண்டிய விஷயம் நடந்தேறும். ஓகே மேம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து இந்த வசியம், இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த கமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு உண்மை கிடையாது, இதெல்லாம் வந்து பொய், இவங்க வந்துட்டு இதெல்லாம் ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்கங்கிற மாதிரி நிறைய பேர் சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? அது வந்து எப்படி அதை நம்பணுமா வேண்டாமா? ஸோ உங்களோட இடத்துல இருந்து சொல்லுங்கள். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து ஒருத்தங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வந்து கரெக்டாக இவங்க பண்ணி தருவாங்களா இல்லையான்னு உங்களோட மனசாட்சியை கேளுங்க. ஒரு இடத்துல போய் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போனீங்கன்னா நேராக பூஜை ரூமுக்கு போங்க. அங்கே போயிட்டு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அந்த சுவாமிக்கிட்டே நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து தியானித்து ஒரு நிமிஷம் கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதில் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடச்சிடும். அது பண்ணலாம், அது அந்த விஷயத்துக்கு போகலாம் வேண்டாம், விஷயம் பண்ணலாம் வேணாம் அப்படின்னும் போது உங்கள் உள்ளுணர்வு ஓகே அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் போகலாம். உள்ளுணர்வு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, டைலமாவாக இருந்துச்சு, டவுட்ஃபுல்லாக, ஏன்னா இந்த ஆன்மீகம் பொறுத்தவரையிலும் இந்த கடவுள் இருக்காரா அப்படின்னு, இருக்காருன்னு சொன்னீங்கன்னா இருக்கார், கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இல்லை. ஸோ எல்லாமே நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் எந்த டவுட்டே இல்லாமல் இருந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். அது வந்து இதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் உள் மனசை கேளுங்க, இது வந்து சரியாக பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா அது வந்து கட்டாயம் உங்களுக்கு யூனிவர்ஸு மனசாட்சி எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆன்மா இருக்குது இல்லையா? ஸோ அது பேசும். ஸோ அந்த காலகட்டம் இப்போ என்கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் வர்றது கிடையாது. அங்கேயே கட்டாயி போயிடும். அது அந்த காலகட்டமும் அந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு அது அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபோனே ரிங் ஆகுங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இல்லைன்னா இவங்களே வேணான்னு சொல்லிடுவாங்க, இல்லை நான் வேணான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் என்னை பொறுத்தவரையிலும். பட் மற்றவங்கள பொறுத்தவரையிலும் அவங்கவுங்க மனசாட்சி கேட்டு அந்த விஷயங்களை உங்களுக்கு ஓகேன்னா பண்ணு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப தவிச்சிக்கிட்டே இருக்கோம், நமக்கு விடையே கிடைக்கல அப்படிங்கும் போது நீங்கள் எதையாவது சுவாமியை கும்பிட்ருப்பீங்க. அப்படி கும்பிடும்போது உங்களுக்கு அந்த க்ஷணம் உங்களுக்கு கண்ணில் எது படுதோ அதுதான் அவங்க கடவுள். அந்த க்ஷணம் இந்த மெசேஜஸோ அது சொல்லும் போது என் உடம்பு ஃபுல்லாக சிலுக்குது ரியலாக. அந்த மெசேஜஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும் உங்களுக்கு. அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது என் வீடியோவோ இல்லை வேறு யார் வீடியோவோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உடனே கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த விஷயங்களை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேணாம் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு போனால் அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் இங்கே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எல்லாத்துக்குமே அதாவது தீர்வு உண்டு. அதுக்கு சில மூலிகைகள், சில பூமியில் சில விஷயங்கள் நமக்கு இருக்குது, கடவுள் கொடுத்த பரிசுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை நோக்கி நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ காலில் தட்டி இப்படி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து ஏன் மூதாதையர் சொல்கிறாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க, ஏன்னா அந்த இடத்துல தடங்கள் இருக்குது. சரி, அந்த தடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நமக்கு கண் எதிரில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகும். அதாவது ஒரு நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்குறீங்களோ இல்லை டிவியில் பார்க்குறீங்களோ இல்லை மற்றவங்க யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் டிரான்ஸ்மிஷன் ஆகும். அப்படி இருக்கும்போது அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குரிய விடையை தேடி பயணிச்சிங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து தீர்வு உண்டு. ஓகே மேம். இப்போ நம்ம வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு வசியம் பண்ணுறது பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லைங்களா? இப்போது அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரைவசிலாம் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் மேம்? ஏன்னா இப்போ அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது வெளியே தெரியக்கூடாது, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறதே வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சுது அப்படின்னா அதெல்லாமே ஒரு நியூஸாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ப்ரைவேட்டாக வச்சுப்பீங்க மேம்? கண்டிப்பாக நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேனே தவிர ஒரு விஐபி ஒரு இது அப்படி தான் சொல்கிறேனே தவிர அவங்க பேரோ அவங்க எங்கே இருக்காங்க எதுவுமே நான் சொன்னதில்லை இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக தான், நம்ம யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ரூல் இருக்குது. ரூல் ஆஃப் யூனிவர்ஸ்னு ஒரு புக்கே இருக்குது. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து வெளியில் சொல்லவே கூடாது. ஒருத்தங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து இன்னொருத்தங்களுக்கு நீங்கள் பகிரக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும். ஒருத்தங்களோட விஷயம் இன்னொருத்தங்க பகிர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அந்த இப்போ நான் பண்ணேன்னா அது எனக்கு பனிஷ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் அடுத்தவங்களோட விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிறது இல்லை யாருக்கிட்டையும். சும்மா சொல்லுவோம் மேலோட்டமாக இது இவங்களுக்கு நடந்திருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோமே தவிர இந்த பர்சனுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படி தான் அப்படிங்கிறத நாங்கள் என்றைக்குமே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம்.
இப்போ அது உங்களுக்குமே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் யார் வந்து வெளியே சொல்கிறாங்களோ அப்படின்னு சொன்னதுனால இந்த கொஷின் கேட்குறேன் மேம். ஸோ நம்ம எதனா சில விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் அந்த ரூலை தாண்டி எதனா பண்ணுறோம், கொஞ்சம் பியாண்ட் த லிமிட் போகிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கே திருப்பி பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸும் அப்போது கண்டிப்பாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பேக் ஃபயர் ஆகிறத விட நமக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது நம்ம கீழே விழுவோம், இல்லை நமக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகும், இல்லை குழந்தைங்க சரியாக பிஹேவ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நிறைய எனக்கெல்லாம் நிறைய கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் பண்ணும்போது நான் இஷ்டம் போல் சம்டைம்ஸ் நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடுவேன். உடனே இம்மீடியட்டாக எனக்கு அன்றைக்கி நைட்டே வந்து கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி பெருமாள் அப்படியே எட்டி உதைப்பார். ஸோ அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். பட் எனக்கு நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதனால் நான் வந்து கரெக்டாக தான் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த சுவாமி மேலே ஒரு பயம் இருக்குது. கண்டிப்பாக மேம். நம்ம வந்து வசியம் பற்றி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்போயுமே பேசுகிறத விட. ஸோ நிறையா விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.